யாக்கோபுக்கு கர்த்தருடைய வார்த்தை. பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பிப்போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையிடத்தில் அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். ஆடுகள் பொலியும் காலத்திலே நான் கண்ட சொப்பனத்தில் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது ஆடுகளுடைய பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாயிருக்க கண்டேன். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில், யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்துப் பார், ஆடுகளுடைய பொலியும் கடாக்களெல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பிப்போ என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக் கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். யாக்கோபு இதுவரையிலும் லாபானுக்கு உண்மையாய் வேலை செய்கிறார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு விருத்தி அடைகிறார். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரையும் தனக்கு உண்டான யாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்திற்கு திரும்பி போக வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறார். கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்ததினால் அவர் மிகவும் விருத்தி அடைகிறார். ஆனால் யாக்கோபு லாபானுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் வஞ்சகமாக எடுத்துக்கொண்டார் என்று லாபானுடைய குமாரர் சொல்லுகிறார்கள். லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்கிறார். லாபான் அநீதியானவர். அவர் ஒரு பேராசைக்காரர். ஆரம்பத்திலிருந்தே லாபான் யாக்கோபை அவமானப்படுத்தினார், வஞ்சித்தார். இப்பொழுது தன்னுடைய குமாரருடைய உள்ளத்தில் யாக்கோபை குறித்து ஒரு பொறாமை தீயை விதைத்திருக்கிறார். யாக்கோபு மீது பொறாமை கொள்வதற்கு லாபானுக்கு காரணமே இல்லை. ஏனெனில் லாபான் யாக்கோபின் கடின உழைப்பினால் விருத்தியானவர். லாபானின் குமாரருக்கு யாக்கோபின் மீது பொறாமையும் கோபமும் உண்டாயிற்று. அவர்கள் கோபத்தோடு பேசுகிற வார்த்தைகளை யாக்கோபும் கேட்கிறார். லாபானும் அவர்களோடு சேர்ந்து யாக்கோபின் மீது கோபமாய் இருக்கிறார். யாக்கோபு லாபானின் முகத்தை பார்க்கிறார். அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இராமல் வேறுபட்டிருக்கிறது. லாபானின் முகத்தை பார்க்கும் போதே யாக்கோபுக்கு அவருடைய மனதில் உள்ள கோபமும் பொறாமையும் தெரிகிறது. லாபானுடைய முகம் வேறுபட்டிருக்கிறது.
பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு சிலருடைய முகங்கள் வேறுபட்டு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: காயின், லாபான், ஆசகேல், நெகேமியா, பெல்ஷாத்சார், தானியேல், கிறிஸ்து, மோசே. லாபானின் குமாரர் யாக்கோபுக்கு விரோதமாக அதிகமாய் பேசுகிறார்கள். லாபான் தன் குமாரரை போல யாக்கோபுக்கு விரோதமாக அதிகமாய் பேசவில்லை. ஆனாலும் லாபானின் முகத்தில் கோபமும் பொறாமையும் வெளிப்படுகிறது. லாபான் யாக்கோபு மீது ஏற்கனவே பொறாமையோடு இருந்தார். இப்போது லாபானின் பொறாமை அதிகரித்திருக்கிறது. யாக்கோபுக்கு லாபானுடைய வீட்டில் அமைதியும் சமாதானமும் இல்லை. லாபான் யாக்கோபுக்கு மாமனாராக இருந்தாலும் இப்போது அவர் யாக்கோபுக்கு சத்துருவாய் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் யாக்கோபோடு நேரடியாக பேசுகிறார். தேவன் தீர்க்கதரிசிகளை எழுப்புவதற்கு முன்பாக அவர் மனுஷரோடு நேரடியாக பேசினார். சில சமயங்களில் தரிசனங்கள் மூலமாகவும் சொப்பனங்கள் மூலமாகவும் சத்தத்தின் மூலமாகவும் தேவன் மனுஷரோடு பேசினார். தேவன் பல சமயங்களில் தேவ செய்தியாளர்களை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி மனுஷருடைய சொந்த பாஷையில் அவர்கள் மூலமாக பேசினார். தேவன் எப்படி பேசினாலும் அது தேவனுடைய வெளிப்பாடாக இருக்கும்போது அது ஜனங்களுக்கு தெளிவாக தெரிந்தது. யாக்கோபின் காலத்திற்கு முன்பாக தேவன் மனுஷருக்கு பல காரியங்களை முன் அறிவித்திருக்கிறார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு திரும்பி போ என்று சொல்லுகிறார். பிதாக்களுடைய தேசம் என்பது ஆபிரகாமின் உடன்படிக்கையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற தேசமாகும். தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை யாக்கோபில் நிறைவேற்றுகிறார். தேவன் யாக்கோபோடு எல்லா ஆபத்துக்களிலும் கூட இருந்து இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுகிறார். யாக்கோபுக்கு பரலோகத்திலிருந்து உத்தரவு வருகிறது. யாக்கோபு இதுவரையிலும் லாபானுடைய குமாரர் பேசின கோபமான வார்த்தைகளையும் பொறாமையான வார்த்தைகளையும் கேட்டார். இப்போது அவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆறுதலாயும் ஆசீர்வாதமாயும் இருக்கிறது. யாக்கோபு இப்போது லாபானோடு கூட பதான் அராமிலே இருக்கிறார். கர்த்தரே யாக்கோபை இந்த ஸ்தலத்திற்கு அழைத்து வந்தவர். யாக்கோபு எதுவரையிலும் இங்கு தங்கியிருக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அனுமதிக்கிற காலம் வரையிலும் யாக்கோபு பதான் அராமிலே தங்கியிருப்பார். இப்போது யாக்கோபு தன்னுடைய பிதாக்களின் தேசமாகிய கானான் தேசத்திற்கு திரும்பி போக வேண்டிய வேளை வந்திருக்கிறது. யாக்கோபை போல தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நாமும் கீழ்ப்படிய வேண்டும். அவர் நம்முடைய போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய போக்கும் வரத்தும் கர்த்தருக்கு சித்தமான பிரகாரமாகவும் அவருடைய வழி நடத்துதலின் பிரகாரமாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் யாக்கோபோடு கூட பேசும்போது, பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே என்று சொல்லுகிறார். கர்த்தர் பெத்தேலிலே யாக்கோபோடு கூட உடன்படிக்கை பண்ணினார். இப்போது கர்த்தர் மறுபடியுமாய் யாக்கோபோடு கூட தம்முடைய உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறார். கர்த்தர் இப்போது யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொல்லுகிறார். யாக்கோபு கானான் தேசத்திலே கர்த்தரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அங்கே அவர் கர்த்தருடைய சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தத்தையும் கேட்கக்கூடாது. யாக்கோபு லாபானோடு கூட இருந்தபோது அவரால் கர்த்தரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் இருக்க முடியவில்லை. யாக்கோபுக்கு பதான் அராமிலே கர்த்தரோடு நெருக்கமாய் இருப்பதற்கு பல இடையூறுகள் உண்டாயிற்று. கர்த்தர் யாக்கோபை கானான் தேசத்திற்கு திரும்பி போகுமாறு சொல்லுகிறார். அங்கே அவருக்கு ஆறுதல் உண்டாகும். கானான் தேசம் யாக்கோபின் பிதாக்களுடைய தேசம். அங்கே யாக்கோபின் ஜனத்தார் இருக்கிறார்கள். யாக்கோபுக்கு மனைவிகளும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். அவருக்கு திரளான ஆடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் கர்த்தர் யாக்கோபை கானான் தேசத்திற்கு திரும்பி போகுமாறு சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு கட்டளை கொடுத்தவுடன் யாக்கோபு தன்னுடைய வீட்டாரிடம் இது பற்றி ஒன்றும் சொல்லாமல் கானான் தேசத்திற்கு தனியாக புறப்பட்டு போய்விடவில்லை. கர்த்தர் தனக்கு சொன்னதை யாக்கோபு தன்னுடைய மனைவிகளிடத்தில் பகிர்ந்து சொல்லுகிறார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தையினிடத்தில் அழைப்பித்து,
அவர்களிடத்தில் கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டது பற்றியும் லாபானும் அவருடைய குமாரரும் தன் மீது கோபமாய் இருப்பது பற்றியும் சொல்லுகிறார். யாக்கோபு தன் மனைவிமார்களை தன் மந்தையினிடத்தில் அழைப்பிக்கிறார். அங்கே யாக்கோபால் தன் மனைவிகளிடத்தில் தனிமையாக பேச முடியும். அவர்கள் இங்கே பேசினால் அவர்களால் லாபானுக்கு தெரியாமல் பேச முடியும். யாக்கோபு தன் மனைவிகளிடத்தில் கானான் தேசத்திற்கு திரும்பி போகும் தன்னுடைய விருப்பத்தை பகிர்ந்து சொல்லுகிறார். யாக்கோபு குடும்பத்தின் தலைவர் ஆகையினால் யாக்கோபு சுயாதீனமாக எப்படி வேண்டுமானாலும் தீர்மானம் பண்ணலாம். ஆனால் அவர் மிகவும் ஞானமாக தன் மனைவிமார்களை வெளியே அழைத்து அவர்களிடத்தில் தன்னுடைய திட்டத்தை கூறி அவர்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொள்கிறார். யாக்கோபை போலவே புருஷர்கள் தங்கள் மனைவிமார்களிடத்தில் தங்களுடைய மனதின் விருப்பத்தையும் திட்டத்தையும் செயல்பாடுகளையும் பகிர்ந்து சொல்ல வேண்டும். புருஷனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்கும் போது அவர்கள் தங்கள் மனதின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்கள் ஒருவரையொருவர் நம்புவார்கள். புருஷனும் மனைவியும் ஒருவரையொருவர் நம்பவில்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துவிடும். புருஷனும் மனைவியும் ஒருவரையொருவர் நேசித்தால் மாத்திரமே அவர்கள் ஒருவரையொருவர் நம்புவார்கள். யாக்கோபு தன் மனைவிமார்களை அழைத்து கர்த்தர் தனக்கு சொன்ன கட்டளையை அவர்களிடத்தில் சொல்லுகிறார். யாக்கோபு தன் மனைவிமார்களை நோக்கி, நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் தனக்கு சொன்ன கட்டளையை யாக்கோபு தன் மனைவிமார்களிடத்தில் மறைக்காமல் அப்படியே சொல்லிவிடுகிறார். யாக்கோபின் மனைவிமார்களுக்கு அவர் மீது சந்தேகம் வந்துவிடக்கூடாது. அவர்களும் யாக்கோபின் திட்டத்திற்கு ஒத்துழைக்க வேண்டும். யாக்கோபு தன் சொந்த தேசத்திற்கு திரும்பி போக போகிறார். அவர் தன்னுடைய இனத்தாரிடத்திற்கு திரும்பி போக போகிறார். அங்கே போவதற்கு யாக்கோபின் மனைவிமார்களுக்கும் விருப்பம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக யாக்கோபு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது போல யாக்கோபின் மனைவிமார்களும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். யாக்கோபு தன் மனைவிமார்களிடத்தில் தனக்கும் லாபானுக்கும் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை பற்றி விரிவாக சொல்லுகிறார். யாக்கோபு தன் மனைவிமார்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோட கூட இருக்கிறார். என்னால் இயன்ற மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு சொல்லுகிற காரியங்களை அவருடைய மனைவிமார்களும் அறிந்திருக்கிறார்கள். இது அவர்களுக்கு தெரியாத ரகசியம் அல்ல. ஆனாலும் கர்த்தர் தன்னோடு கூட இருப்பதை யாக்கோபு தன் மனைவிமார்களுக்கு இப்போது எடுத்துச் சொல்லுகிறார். யாக்கோபு தன் மனைவிமார்களை நோக்கி, உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளியுள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார் என்று சொல்லுகிறார். லாபான் யாக்கோபை வஞ்சிக்கிறார். பரிசுத்த வேதாகமத்தில் வஞ்சிப்பது பற்றி தெளிவான உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வஞ்சனை தவறு. வஞ்சனை இருதயத்திலிருந்து வருகிறது. தேவன் வஞ்சனையை வெறுக்கிறார். தேவன் வஞ்சனையை தடை பண்ணுகிறார். பரிசுத்தவான்கள் வஞ்சனை செய்ய மாட்டார்கள். தேவன் தமது பிள்ளைகளை வஞ்சனையிலிருந்து தப்புவிப்பார். தேவனுடைய பிள்ளைகள் வஞ்சனையான காரியங்களை அகற்றி போட வேண்டும். துன்மார்க்கர் வஞ்சனை உள்ளவர்கள். கள்ளப்போதகர்கள் வஞ்சித்து விடுவார்கள். வஞ்சனையின் தீமைகள்: மனுஷர் ஒருவருக்கொருவர் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மனுஷருடைய பேச்சிலும் செயலிலும் நீதியும் கண்ணியமும் காணப்பட வேண்டும். உள்ளான மனுஷன் நீதிமானாக இருக்க வேண்டும். சுவிசேஷம் உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் புதுப்பிக்கிறது. 15வது சங்கீதத்தில் உத்தமனை பற்றி விரிவாக கூறப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் வஞ்சகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் செய்திகளின் விவரம் வருமாறு: வஞ்சகம் ஒரு பொய். வஞ்சகம் மனுஷருடைய இருதயத்திலிருந்து வருகிறது. வஞ்சிப்பது இருதயத்தின் சுபாவம். தேவன் வஞ்சனையை அருவருக்கிறார்.
வஞ்சிப்பது தடை பண்ணப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவினிடத்தில் வஞ்சனை காணப்படவில்லை. வஞ்சனையை உபதேசிக்கிறவர்களையும் அதை செயல்படுத்துகிறவர்களையும் குறித்து நாம் மிகுந்த எச்சரிப்போடு இருக்க வேண்டும். வஞ்சனையை அகற்றி வைக்க வேண்டும். கள்ள போதகர்கள் வஞ்சிக்கிறவர்கள், கள்ள சாட்சிகள் வஞ்சனையை பயன்படுத்துகிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் துன்மார்க்கரின் வஞ்சகத்தை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: துன்மார்க்கரிடத்தில் வஞ்சனை நிறைந்திருக்கிறது. துன்மார்க்கர் வஞ்சனையை யோசிக்கிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனையான காரியங்களை கூறுகிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனையில் கிரியை செய்கிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனையில் பெருகுகிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனையை மற்றவர் மீது பயன்படுத்துகிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனையை தங்கள் மீதே பயன்படுத்துகிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனையில் பிரியப்படுகிறார்கள். துன்மார்க்கர் மற்றவர்களுடைய இருதயங்களை வஞ்சிக்கிறார்கள். துன்மார்க்கர் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறார்கள். பரிசுத்த வேதாகமத்தில் வஞ்சனையினால் வரும் தீமைகளை பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் விவரம் வருமாறு: வஞ்சனை தேவனுடைய அறிவை தடை பண்ணுகிறது. வஞ்சனை மனுஷரை தேவனிடத்திலிருந்து விலக்கி துரத்துகிறது. வஞ்சனை பெருமைக்கும் பாவத்திற்கும் வழிநடத்தும். வஞ்சனை பொய் சொல்ல தூண்டும். வஞ்சனையினால் கபடமும் அநீதியும் உண்டாகும். வஞ்சனை விரோதத்தை மூடி மறைக்கிறது. வஞ்சனை தீமையான திட்டங்களை உற்பத்தி பண்ணுகிறது. வஞ்சனை பாவம் செய்ய தூண்டுகிறது. வஞ்சனை ஆத்துமாவை அழித்து போடுகிறது. பாவத்தின் வஞ்சனையினால் மனுஷன் கடினப்பட்டு போகிறான். பரிசுத்த வேதாகமத்தில் வஞ்சித்தவர்களுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிலர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றிய விவரம் வருமாறு: சாத்தான், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபும் ரெபெக்காளும், கிபியோனியர், தெலீலாள், அப்சலோம், கேயாசி, ஏரோது, அனனியாவும் சப்பீராளும். ஆடுகள் பொலியும் காலத்திலே யாக்கோபு சொப்பனம் காண்கிறார். அவர் தன் சொப்பனத்திலே கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். அப்போது ஆடுகளோட பொலியும் கடாக்கள் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருப்பதை காண்கிறார். யாக்கோபு சொப்பனம் காணும்போது தேவதூதன் ஒருவன் யாக்கோபை நோக்கி, யாக்கோபே என்று சொல்லுகிறார். அப்போது யாக்கோபு, இதோ இருக்கிறேன் என்று அந்த தூதனுக்கு பதில் சொல்லுகிறார். அப்பொழுது அந்த தூதன் யாக்கோபை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொல்லுகிறார். யாக்கோபு தன்னுடைய மனைவிமார்களிடத்தில் தான் கண்ட சொப்பனத்தை பற்றியும் சொப்பனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் தன்னோடு பேசினது பற்றியும் விரிவாக சொல்லுகிறார். அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லுகிறார்கள். யாக்கோபின் மனைவிமார்கள் இருவரும் அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு கவனமாய் செவி கொடுக்கிறார்கள். தங்கள் புருஷனாகிய யாக்கோபு எங்கே போகிறாரோ அங்கே அவர்களும் அவரோடு கூட போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார்கள். யாக்கோபு தேவனுடைய வழி நடத்துதலுக்கு கீழ்ப்படிவது போல அவருடைய மனைவிமார்களும் கீழ்ப்படுகிறார்கள். அவர்கள் யாக்கோபை நோக்கி, தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்று சொல்லுகிறார்கள்.